பாண்டியன் ஸ்டோர் நியூபிரமும் பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டு செந்தில் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பணத்தை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு கவர்மெண்ட் வேலை தேவைப்பட்டது, அதனாலதான் நான் மீனாவுடைய அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. கேட்ட உடனே பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லையா? எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்ப அவங்க சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கேட்டனே, அவங்களுக்கு நான் கொடுக்கணும், அவங்களுக்கு நான் என்னடா பதில சொல்றது, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாண்டியன் பேசுறதெல்லாம் ரொம்ப கோவம் வருது செந்திலுக்கு. போது நிப்பாட்டுங்க, எனக்காக நீங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க, ஒன்னும் பண்ணதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. பாண்டியன் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இங்க பாருங்க, எனக்கு வேலை தேவை, உங்களுடைய கடையில வேலை செஞ்சதுனால ₹1 எனக்கு லாபமா, அதனாலதான் நான் இது மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல கோமதி கோவம் செந்திலுடைய கண்ணத்திலேயே அடிச்சிடுறாங்க. உன் அப்பா ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றதே இல்லையா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. அம்மா, நீங்க அடிச்சாலே கொண்டு போட்டாலும் நான் பண்ண தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன், அது நான் பண்ண தப்புன்னு சொன்னா அதை வேற ஒன்றும் பண்ண முடியாதுமா நான் அப்படின்ட்டால சொல்றாங்க. பாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க. சரியான நேரத்துல மீனா பாண்டியனுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய போறாங்களா, பணத்தை எப்படிதான் ரெடி பண்ண போறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.